by celebrating the 75th Independence Day of our beloved country. From the core of my heart, I welcome you all to today's function on behalf of the entire Dr. K.K. Nirmala Girls School family. Prayer is an action. It is a process of interacting with God, either by words or by hymns, in order to achieve a purpose and receive blessings. So let us begin this celebration by seeking the blessing of the Lord Almighty with a prayer song. இறைவனை புகழ்கின்றோம், ஒவ்வொரு இறையின் நாமத்தை புகழ்கின்றோம், ஆதி முதலான தேவனை போற்றுகின்றோம், இனிதை பாடுகின்றோம், இதை மகிழ வணங்குகின்றோம், இதை பாடுகின்றோம், இதை மகிழ வணங்குகின்றோம், இறையருள் மலர்ந்திடவே இறைவனை புகழ்கின்றோம். மடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வதன் கண்டமிழில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவா, உம் நாமம் எங்களை இணைத்து என்றும் நிறைவான மகிழ்வுடன் வலுவான உறவுடன் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து நம் தாய்நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாட இரக்கம் பாராட்டின இறைவனை இவ்வேளையில் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். மருத்துவர் நோயற்றவர்க்கன்றி நோயுற்றவர்க்கே தேவை என்ற இறை வாக்கின்படி இந்த பெருந்தொற்று காலத்திலும் தங்களது உயிரையும் துச்சமென மதித்து மக்களுக்கு தியாக மனப்பான்மையோடு செயலாற்றுவதுடன் எமது அழைப்பை ஏற்று சுதந்திர தின விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் டாக்டர் ஜான்சி MBBS டிவிஷனல் ஹெல்த் ஆஃபீஸர், சென்னை கார்ப்பரேஷன் அவர்களை என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் அவர்களுடன் இணைந்து இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சோனல் மேனேஜர் அவர்களையும் மற்றும் மிஸ்டர் தமிழ் செல்வன் யூனிட் ஆபீசர் அவர்களையும் மேலும் முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இவ்விழாவுக்கு என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உன்னை அழைத்ததும் நாமே, உரிய பெயர் வைத்ததும் நாமே என்ற இறைவாக்குக்கு இசைந்து இறைவார்த்தையில் ஆழம் கண்டு நம் பள்ளியின் முன்னேற்றத்துக்காக அயராது பாடுபட்டு சக்கரம் போல சுழன்று கொண்டிருக்கும் நம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அமலி கிரேஸ் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மண்ணுக்குள் இருக்கும் ஊற்றை தோண்டினால் நீர் பேரிட்டு வருகிறது. மணிக்குள் இருக்கும் ஒளியை பட்டை தீட்டினால் ஒளி பேரிட்டு வீசுகிறது. அதுபோல
ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கும் அறிவை தீட்டினால் கல்வி என்ற ஒளி மிளிரும். இத்தகைய கல்வி என்ற ஒளியை மாணவிகளுக்கு மிளிர செய்து கொண்டிருக்கும் அருட் சகோதரிகள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேனீக்களைப் போல என் பள்ளியில் வலம் வந்து கொண்டிருக்கும் அலுவலக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோட்டத்துக்கு அழகு மலர்கள், என் பள்ளிக்கு அழகு மாணவிகள். தோட்டத்துக்கு அழகு மலர்கள், என் பள்ளிக்கு அழகு மாணவிகள். இன்றைய பேரிடர் காலத்திலும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சுதந்திர தின விழாவிற்கு உங்களது பங்கை அளித்து மகிழ்விக்க வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் மற்றும் இந்த காணொளி மூலம் காணும் அனைத்து மாணவிகளையும் பெற்றோர்களையும் வரவேற்கிறேன். இந்த விழா சிறக்க பல விதங்களில் உதவிக்கரம் நீட்டி ஒலி அமைத்த அனைத்து நல்லுள்ளங்களையும் இவ்விழாவுக்கு வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. And indicates the principles of which lies the country's foundation. The saffron color of our flag in our present pandemic situation indicates the sacrifice of all the health workers, frontliners of Chennai Corporation, all the police officials, and the selfless service rendered by our social workers. The white middleband indicates the purity and selfless service of all the doctors, health professionals, nurses, ambulance operators, and news reporters who are working round the clock for our health security. The green color reflects faith and belief of all the religions, irrespective of different caste and creed, who are praying for God's mercy to protect us from this epidemics. Now, we will have our traditional auspicious flag waving ceremony, which is the main essence of today's function, as we pay tribute to our motherland. I would call upon and welcome our honored chief guest to hoist the national flag and pay honor. Flag, salute, order. கொடி அறுக்கப்படும் பொழுதே இந்தியனின் உயிரோடு தைக்கப்படுகிறது தாயின் மணிக்கொடி. நமது கொடி பாடல். தாயின் மணிக்கொடி பாடி அதை தாழ்வு பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாடி அதை தாழ்வு பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாடி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கில் அழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாண்டு பணிந்து புகழ்ந்திடவா.
குடிப்பாரே கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி காணரும் வீர பெருந்திரள் கூட்டம் நம்பக்குரிய வீர தன்னு நல்லொளி வீசி கொடியினை காப்ப தாயின் மணி கொடிப்பாரே அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரே தாயின் மணி கொடிப்பாரே An oath is a way to make us aware of our duties towards our nation. So I request our school pupil leader to lead us with a pledge to enforce our true Indian citizenship. தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்காகவும் என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் மலமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன்.